நான் இந்த விஷயத்த ரொம்ப நாளாகவே பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க. பெரிய பெரிய ஆளுங்களாம் பேசினா தான் நீங்கள் ஏற்றுப்பீங்க. நான்லாம் எங்கேயோ ஒரு மூலையில் இப்போ தான் யூடியூப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன். அது இல்லாமல் யூடியூப்புன்னு பார்த்தீங்கன்னா, நான் கேட்ட விஷயத்தை வரையும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் உட்காந்துக்கிட்டு எதை பேசினாலும் ரீச் ஆகாது. நின்றுக்கிட்டு நீங்கள் ஃபுல் பாடி ஸ்ட்ரக்சரை காட்டி நீங்கள் பேசினா தான் உங்களுக்கு ரீச் ஆகுன்றாங்க. ரீச் ஆகுது ஆகாமல் போது அது வேறு விஷயம். எனக்கு தோணுனதை நான் சொல்கிறேன், அவ்வளோதான். அதாவது உலகத்தில் பார்த்திங்கன்னா, அவங்கவுங்க தொழிலை அவங்கவுங்க சிறப்பாக பண்ணுறாங்க. அது நடிகர்களாக இருக்கட்டும், தொழில் அதிபர்களாக இருக்கட்டும், பேங்கில் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கட்டும், மருத்துவமனையில் வேலை செய்கிறவங்களா இருக்கட்டும், கல்வித்துறையில் வேலை செய்கிறவங்களா இருக்கட்டும், நீதிமன்றத்தில் வேலை செய்கிறவங்களா இருக்கட்டும், போக்குவரத்து துறையாக இருக்கட்டும், காவல்துறையாக இருக்கட்டும், தீயணைப்புத்துறையாக இருக்கட்டும், முனிசிபல் ஆஃபீஸாக இருக்கட்டும், கார்ப்பரேஷன் ஆஃபீஸர், எந்த தொழில் வேணாலும் எடுத்துங்க. கார்பெண்டராக இருக்கட்டும், துப்புரவு பணியாளராக இருக்கட்டும், ஓகேங்களா. அப்புறம் நகை செய்கிறவங்களா இருக்கட்டும், கட்டட வேலை கட்டுறவங்களா இருக்கட்டும், சின்ன தொழில் முதல் பெரிய தொழில் வரை அவங்கவுங்களுக்கு கடவுள் என்ன விதிக்கப்பட்டு இருக்கிறதோ அதை அவங்கவுங்க சிறப்பாக செய்துட்டு போகிறாங்க. இதில் யாரையும் பார்த்து யாரும் பிரமிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஐயோ அவங்க இப்படி இருக்காங்களே, இவங்க இப்படி வராங்களே, அப்படி வராங்களே, அவங்கவுங்க திறமையை கொண்டு அவங்கவுங்க வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துட்டு போகிறாங்க. இதுதான் விஷயம். இப்போ நடிகர்கள் எடுத்துங்களேன், நம்ம தளபதி விஜயாக இருக்கட்டும், அஜித்தாக இருக்கட்டும், சூர்யாவாக இருக்கட்டும், கார்த்திகா இருக்கட்டும், விக்ரம் சாராக இருக்கட்டும், விஷாலாக இருக்கட்டும், சிம்புவாக இருக்கட்டும், எந்த நடிகர் வேணாலும், தமன்னா, குஷ்பு, யாராக வேணாலும் அவங்கவுங்க துறையில் அவங்கவுங்க அது சிறப்பாக செய்துட்டு போகிறாங்க. காமெடி ஆக்ட்ரஸாக இருக்கட்டும், ஹீரோயினாக இருக்கட்டும், அவங்களுக்கு கொடுத்த வழியை அவங்க செய்துக்கிட்டு போகிறாங்க இல்லையா. இதை அவங்கள பார்த்து நம்ம பிரமிக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ விஜய், அஜித் சார், சூர்யா அப்படின்னா அது அவங்க தொழில், அவங்க செய்கிறாங்க. ஒரு படத்தை நடிக்கிறாங்க, நம்ம போயிட்டு பார்த்தா தான் அவங்க படமே என்ன ஆகும், சக்ஸஸ் ஆகும் இல்லையா. அவங்க ஏதாவது வெளியே வந்தால், இல்லை ஒரு தமன்னா வெளியே வந்தால், ஒரு ஹீரோயின் யாராவது வெளியே வந்தால் முண்டி அடிச்சுக்கின்னு அவங்கள போய் பார்க்கறது, ஆட்டோகிராஃப் வாங்கிறது. ஏன், எதுக்கு? அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க அழகு. தலை சார் எடுத்துங்க, அஜித் சார், உங்கள் வீட்டில் நீங்கள் தான் தலை, அவர் வீட்டில் அவர் தலை. விஜய் சார், அவருக்கு விஜய், தளபதி விஜய். உங்கள் வீட்டில் ஒவ்வொரு பிள்ளையும் அவங்கவுங்க தாய்க்கு விஜய் தான், ஒவ்வொரு பிள்ளையும் அவங்கவுங்க தாய்க்கு அஜித் தான், ஒவ்வொரு பிள்ளையும் அவங்கவுங்க தாய்க்கு விஷால் தான், சிம்பு தான், சூர்யா தான். இதில் அவங்க வானத்துலேருந்து அப்படியே டைரெக்டாக குதிக்கலை. நம்மள மாதிரி அவங்களும் 10 மாதம் அவங்க அம்மா பெற்று தான் எடுத்திருக்காங்க. அவங்க தொழிலை செய்திருக்காங்க. இன்னும் கேட்டால் நம்ம கொடுத்தா தான் அவங்க வாழ்க்கையில் மேலே வருவாங்க. அவங்க